ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். இது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன், அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் வறுத்தாச்சு. இதை அப்படியே விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 1-2 நான் தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது, கொஞ்சம் நரன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கறனால இன்னும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்குறேன். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போது. அப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் சிக்கனுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெப்பரை வறுத்து தட்டி போடுறதுல தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம் இதில். இப்போ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சின்னா நம்ம ரசம் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்க ரசம்னா பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிக்கனுங்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடுங்க. பெப்பர் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம. இப்போது சிக்கன்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.